வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரெஷ் க்ரீம் வெஜிடபிள் சாண்ட்விச். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாண்ட்விச்சில் பார்த்தீங்கன்னா பெருசாக குக்கிங் வேலை எதுவுமே இல்லை. ரொம்ப குவிக்காக மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். கேரட்டை துருவிட்டு பெல் பெப்பர்ஸ், கேபேஜ், ஆனியன், டொமேட்டோ, கார்னை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாப் பண்ண வெஜிடபிள்ஸ்லேருந்து நான் 3 கப் காய்கறிகள் எடுத்திருக்கேன். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், கார்ன் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன், கேரட்டை துருவியிருக்கேன், பெல் பெப்பர்ஸ் கலர் கொடை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், வெள்ளரிக்காய் விதை எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அப்புறம் குக்கும்பரையும் விதை எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அடுத்ததாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு திக்காக இருக்கிற க்ரீம் பாட்டை மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன். சீசனிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பாஸ்தா சீசனிங், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 1/2லேருந்து 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குழந்தைகள் நிறைய சாப்பிட்றாங்கன்னா நம்ம ஏற்கனவே காரத்துக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்தா போதும். பெரியவங்களுக்குனா கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வெஜிடபிள்ஸை க்ரஷ் பண்ணாமல் ஜென்டிலாக ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த வெஜ்ஜீஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். சாலட் மாதிரி அப்படியே கூட சாப்பிட்றலாம். நீங்கள் வெஜ்ஜீஸ்லாம் சாப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த வேலையை நம்ம வீட்டு குழந்தைகளே பண்ணிவிடுவாங்க. நான் இது வரைக்கும் உப்பு சேர்க்கல, ஏன்னா நீங்கள் முன்னாடியே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா காய்கறிகள்லேருந்து தண்ணி வந்துடும். கொச்சன்னு ஆச்சுன்னா நம்ம ப்ரெட்டும் நல்லா சாகி ஆகிடும். அதனால் நான் கடைசியாக தான் உப்பு சேர்க்குறேன். எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. சீசனிங்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு தோசைக்கல்லில் நான் லைட்டாக ப்ரெட்டை சூடு பண்ண போகிறேன். ப்ரெட் டோஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் யூஸ்வலாக ப்ரெட்டை அப்படியே சாப்பிடுவீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பேசிக்கலி ரா ப்ரெட் சாப்பிட்றதுக்கு லைட்டாக ஹீட் பண்ணிட்டு சாப்பிட்டா பெட்டர்னு தோணும். ஏன்னா அதில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் நம்மளுக்கும் டெஸ்ட்ராய் ஆகிடும் ஹீட் பண்ணும்போது. கடைகளில் வாங்குகிற ப்ரெட்னால் அது எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் ரா பிரெட் சாப்பிட்றதுக்கு பதிலாக எப்போவுமே இனிமேல் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க போதும். ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம். ஒரு சாண்ட்விச்சுக்கு நம்மளுக்கு 2 ஸ்லைஸ் பிரெட் தேவை. ஒரு ஸ்லைஸ் பிரெட்டில் நம்ம பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த சாண்ட்விச் பார்த்திங்கன்னா பண்ணின உடனே கன்சியூம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் சாப்பிட போகிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி நீங்கள் இந்த ஃபில்லிங்கை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபில்லிங்கை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சு மூடிடுங்க. இதோட ஓரங்கள்லாம் நம்ம ஸ்லைஸ் ஆஃப் பண்ணி விட்டுற போகிறோம். 4 கார்னர்ஸில் இருக்கிற அந்த ப்ரௌன் பார்ட்டியும் கட் பண்ணிவிட்டு டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ எட்ஜஸ்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் டயகனலாக ஒரு கட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். க்ரீம் இருக்கிறதுனால இதை நீங்கள் அப்படியே இன்னொரு தடவை டோஸ்ட் பண்ண வேண்டாம். இப்படியே நீங்கள் ஒரு சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். டோஸ்ட் பண்ணிங்கன்னா க்ரீம் நல்லா லிக்விட் ஆகி உங்களுக்கு ப்ரெட் ரொம்ப சாகி ஆகிடும். இதே மாதிரி எல்லா ப்ரெட் சைஸஸையும் நீங்கள் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணலாம். வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 to 2 மினிட்ஸில் இந்த சாண்ட்விச் பண்ணிடலாம். டக்குன்னு பசியோட குழந்தைங்க வரும்போது இந்த சாண்ட்விச்சை நீங்கள் பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.